மச்சான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன்டா. நீ மட்டும் அப்ளை பண்ணிட்டியாடா? உனக்கும் சேர்த்து தான்டா அப்ளை பண்ணியிருக்கேன். டேய் நீங்கள் 2 பேர் மட்டும் அப்ளை பண்ணிட்டா நாங்கள் எங்கடா போகிறது? ஒரு அப்புறம்டா பண்ணிக்கலாம்டா ஒட்டணும் குச்சி. யாரை ஒட்டன்னு குச்சின்ற? நீ தான் பானை சட்டி. ஏய் என்ன சொன்ன? அவர் யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்டு. நாம் யாரு? பக்கத்து வீட்டு. ஆமாண்டா, அவர் சொன்னா ஒரு கோவம் தான் வரும். நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் பக்கத்து இருக்காருங்க. நண்பர்களா போயிட்டு வரேன்டா. ஹலோ வாடா வெளில போகலாம். எங்கடா போகிறது? பானிபூரி கடைக்கு போகலாம் வா. சரி எங்கே இருக்க? இடத்தாண்டா வா. வந்துட்டேன்டா இருடா. எங்கடா நீ மட்டும் இருக்க? பசங்க அவனுங்களாம் வேணாண்டா, நம்ம மட்டும் போகலாம். வண்டி ஏறா டேய். சரிடா. நான் இவனுங்க வண்டியில் போகிறானுங்க. ஃபோன் பண்ணுவோம். பார்த்து ஓட்ட மாட்டியாடா வண்டியை? நேரம் நம்ம 2 பேருமே காலியாக இருப்போம். இல்லைடா, அசைன் கால் பண்ணிட்டான், அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. भैया 2 प्लेट. மச்சான் போலாம். செம்மையா இருந்துச்சுடா பானிபூரி. ஜெய் நில்லுடா. யார் நீ? எனக்கு தெரியல. 10th ஒண்ணா படிச்சோமே, ஃபாத்திமா. சொல்லு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஒரே நிமிஷம் இரு, உன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போ. 8812654913. சரி போயிட்டு வரேன். இவனும் தலை என்ன ஆச்சானுவேன். என் ஆள் மேலேயே கை வைப்பீங்களாடா? நாங்கள் தான் அச்சோம், பண்ணாப்பா. டாய், என்னடா எல்லாரையும் சாத்திட்டீங்க? அப்புறம் நான் உங்களை பார்த்தேன்னா அவ்வளோதான், போடா. அவங்கள அப்புறம் கவனிச்சிக்கிறேன். எதுக்குடா சண்டைக்கு வரானுவ? விட்டு போயிருந்தா வண்டி குறுக்கில் விட்டாங்க, அதனால தான் வரானுங்க. அதுக்காடா வரானுவ? நேற்று மோஸ்ட் அஸ்டாண்டா அவனை, அதனால தான் வரானுங்க. ஏய் இறங்கடா, வண்டியை பண்ண. கண்ணனை ஈத்த காய்ச்சி ஊற்றி வச்சிருக்க,
இங்கே வாடா. நாளை பொண்ணு உன்னை இந்த ஏரியாவில் பார்க்கக்கூடாது, புரியுதா? போடா. ஹாய் மோசஸ், எப்படி இருக்க? யார் நீ? ஐயோ, என்னே தெரியலையா? 10th ஒண்ணா படிச்சமே, ஃபாத்திமா. என் ஞாபகம். சரி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம்டா, உன் நம்பர் கொடுத்துட்டு போ. 86 10 39 66 64. சரி, நான் போயிட்டு வரேன். ஹலோ, யாரு? ஹலோ, யாரு? ஃபாத்திமா பேசுறேன். சொல்லுங்க. சாப்பிட்டியாடா? இல்லைங்க, இதுக்கப்புறம். இவளுக்கு ஃபோன் போட்டால் பிஸின்னு போகுது. இல்லைங்க, நான் வெளியில் இருக்கேன், வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். யாராச்சும் லவ் பண்றீங்களா? ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க? சும்மா அதை தெரிஞ்சுக்கலாம் தான். சரிங்க சரிங்க. எங்க அப்பா வந்துட்டாரு, ஃபோனை கட் பண்ணுங்க. ஓகேங்க. திருப்பியும் போட்டு பார்ப்போம். ஹலோ, சொல்லு மோசஸ். ஏன் பிஸின்னு வருது உனக்கு ஃபோன் போட்டா? சாப்பிட்டியா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, சாப்பிட்டேன். அப்பா வர கட் பண்ணு. மச்சான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. என்னடா சொல்கிற மச்சான்? நானும் இப்போ தானே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். சூப்பர்ரா, அதை வீட்டில் கூப்பிட்றாங்க, போயிட்டு வந்துடுறேன். சரிடா மச்சான், நானும் எங்கள் வீட்டில் கூப்பிட்றாங்க, நானும் கிளம்புறேன்டா. என்னடா மச்சான், எனக்கு லவ்வே பண்ண மாட்டேன் நானுவ, திடீர்னு இப்படி மாறிட்டானுவ. டேய் இதில் ஏதோ ஒன்று இருக்குடா. சரி வா மச்சான், நம்மளும் போகலாம். ஹலோ அஜய், வெளியே போயிட்டு வந்துடா. சரிடா, நம்ம எடுத்து தானே இருக்கிறேன், பசங்களை கொண்டு வந்துடா. சரிடா. டேய் வாங்கடா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட மச்சான். மச்சான், நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னல, அந்த பொண்ணு ஃபோட்டோ இருந்தா காட்டு. இதான் மச்சான் ஃபோட்டோ. கூட இருந்தே இப்படி பண்ணுறீங்களேடா, உங்களுக்கு அசிங்கமா இல்லை? என்னடா இப்படி பேசுகிற? என்னடா தெரியும், அவன் ஏன் ஆள்றா? இதுக்கப்புறம் அவள்கிட்ட பேசுகிறவளை வச்சிங்கன்னா உனக்கு மரியாதையே இல்லைடா. நீ என்னடா சொல்கிறது? அவன் ஏன் ஆள்றா? இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதடா. எதுக்குடா இப்போ என்ன அடிச்ச? யாழ்கிட்ட நீ பேசினுக்கிற? ஏன்டா ஏய் அது யாழ்றா. ஏய் வேணாம், அது யாழ்றா. ஏய் அது யாழ்றா. ஏய் வேணாம். ஏய் அது யாழ்றா. ஏய் அது யாழ்றா. ஹலோ ஹலோ மோசஸ், சொல்றி. நாளைக்கு நம்ம பீச்சுக்கு போலாமா? போலாண்டி. சரி வைக்கிறேன்டி. ஓகேடா, பாய். சொல்லுப்பா. ஹலோ அஜய், ஈவினிங் மூவி போவோமா? நீ எல்லாம் ஒரு பொண்ணு, தூக்கு மாட்டி செத்துடலாம், அசிங்கமா இல்லை? ஏன்டா இப்படி பேசுற? லெட்ஸ் பிரேக் அப். வெயிடி. போட அவன் யாழ்றா. எப்படி இருக்கு? சாப்பிட்டியா? நல்லா இருக்கேன்டா. பஸ்ல போலாமா?
என் தம்பியே அடிப்பியா? அங்க பார்க்காத நீ. டேய், அதை கட்டை எடுத்துட்டு வாடா. ஹேய் நோரி, டேய் போகாதடா. ஓடுங்க டேய். என்ன மன்னிச்சிடா மச்சான். நீயும் என்னை மன்னிச்சிடுறா. வா போலாம். இந்தமாரி பல பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்திருப்பாங்க. ஆனால் லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட்டு.